அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக அக்டோபர் மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகின்றன. அதே சமயம் சாதகமற்ற சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து போது இந்த வேளையில் மிகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியனின் நீச்சம், சுக்கிரனின் நீச்சம் என பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதால் இவை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன. அது மட்டுமல்லாது புதன், செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் குருவின் உச்சத்தின் காரணமாகவும் ஏற்படக்கூடிய அதிரடியான நன்மைகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது சூரியனும் நீச்சம் பெறுகிறார். எனவேதான் இந்த வேலை என்பது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில விஷயங்களில் தவிர்க்க முடியாத வகையில் நடந்தே தீரும். அதிலும் குறிப்பாக கதறி எழுதாலும் தவிர்க்க முடியாத வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே இந்த தருணத்தில் ஜான் அடி ஏறினால் முலம் சறுக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜான் அடி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவில் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் மற்றவர்களுடைய போட்டியும் பொறாமையும் அதிகரிப்பதற்கான சூழல் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாகிறது. எனவே நிச்சயமாக இந்த சூழலை தவிர்க்க வேண்டும் என்றால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பெரிய அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்ப்படியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதே சமயம் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக அலைச்சல் அதிகரிக்கலாம், பயணம் அதிகரிக்கலாம். இந்த வேளையில் சோர்வு ஏற்படுவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே துலாம் ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல சிரமங்களையும் தடைகளையும் தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாகவே கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழலாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். வலுவிழக்கக்கூடிய இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக இருக்கிறது. எனவே சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்திற்குள் வருவதோடு மட்டுமல்லாது அங்கு நீச்சமும் பெறுகிறாருங்க. வலுவிழப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இருக்கிறது. எனவே வீண் விரய செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மட்டும்தான் திடீர் செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது திடீரென கடன் போன்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாத வகையில் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே இந்த வேளையில் கடன் வாங்குதல் உள்ளிட்ட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நன்மை நிறைந்த ஒன்றாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஆகலாம். எனவே உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் செயல்படுவது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கதறி கதறி எழுதாலும் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிக கவனத்துடன் இருந்தால் மட்டும்தான் முடியும். கதறி கதறி எழுதால் நிச்சயமாக அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானமாகிய 10ல் நுழைந்து அங்கு உச்சம் பெறுகிறார். குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்திருப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இந்த வேளையில் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நல்ல ஆதாயத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது. ராசிக்கு
3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது. எல்லா வகையிலும் மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான பிரச்சனை சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம். 9ஐ காட்டிலும் 10 அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் 9ஆம் இடத்தில்தான் அதிசார பயிற்சியாக 10இல் உச்சம் பெறுகிறார். பிறகு மீண்டும் வக்ரகதியில் திரும்பி 9இலே அமரப்போகிறார் 4 மாதத்திற்கு பிறகு. எனவே இந்த வேலை என்பது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவதோடு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல ஒத்துழைப்பு என்பது தாய் வழி தந்தை வழியில் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நிறைவாக வந்து சேரும் தருணமாக அமைகிறது. தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியான சனி அங்கு வக்ரம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்ப்பதோடு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும். சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எதிர்பார்க்கிறபடி பல சாதகமான சூழல்கள் உருவாகும் தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது வலம் வருகிறார். கேது 5இல் இருப்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான பணிகளை மிக சிறப்பாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது கேது மற்றும் ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு 5இலும் கேது 11இலும் இருப்பது இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. லாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்தும் தனலாபம் நிறைந்தவையாக மாறும். இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே வலுவாக வலம் வருகிறார். லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கு ராகு வலுவாக அமர்ந்து லாபத்தை பார்க்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் புதிய பங்குகள் வாங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்றவை சாதகமாக அமைகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டு கொடுக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். ஜென்ம ராசியில் முற்பகுதியிலும் பிறகு தனஸ்தானத்திலும் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வீண் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு முன்னேற்றத்திற்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அபரிவிதமான தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க. சூரியன் நீச்சம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் நீச்சம் பெறுவதால் இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் ஏற்படலாம். அது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் நன்மையையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வுடன் இருந்தால் சூரியனால் ஏற்படும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்டவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மத்தை விட்டு மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய 2இல் நுழைய போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. எனவே அமோகமான மாற்றம் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12
12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். சந்திரன் நன்மை தீமை கலந்த அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். எனவே சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சாதகமாக இருக்கும் போது நிறைந்த நன்மையும், அஷ்டமம் உள்ளிட்ட சாதகமற்ற சூழலில் இருக்கும் போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பூலோகநாதர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.